ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு செட் வந்திருக்கு, ரியல்மி C55 சார்ஜிங் இஷ்யூவில் வந்திருக்கு. ஆல்ரெடி வேறு ஒரு ஷாப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, சப்போர்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட கொடுக்கும்போது 2 பேட்டரியோட தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று போர்டு கூட வந்தது, ஓகே, செட்டு கூட வந்த பேட்டரி ப்ளஸ் புது பேட்டரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்ம போட்டு செக் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னாக்கா, சார்ஜிங் லோகோ வரமாட்டேங்குது. புரியுதுங்களா? சார்ஜ் போட்டாக்கா சார்ஜிங் லோகோ வரமாட்டேங்குது. ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவல் இஷ்யூ. அவங்க ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ விபஸ் லைன் போர்ட்லேருந்து மெயின் போர்டுக்கு ஜம்பரும் அடித்து பார்த்துட்டாங்க, அப்போயும் நம்மளுக்கு சார்ஜிங் லோகோ வரல. ஓகேங்களா? இப்போது நம்ம சார்ஜிங் பேசிக்காக நம்ம சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போது டிஸ்பிளே ஆனில் இல்லை எனக்கு. இப்போ ஆம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 0.10 அந்த மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இதே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து செட் ஆன் பண்ணுறேன். செட் ஆன் ஆகுது. ஓகே, செட் ஆன் ஆகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா 0.5 ஆம்ஸ் வந்து எனக்கு சார்ஜிங்கில் கன்சப்ஷன் எடுக்குது. ஸோ இங்கே தெரியுதுங்களா? ஸோ 0.4 0.5ன்னு சொல்லிட்டு, அப்போது 0.5 வந்து எனக்கு ஆம்ஸ் கன்சப்ஷன் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா சார்ஜிங் லோகோ எதுவுமே எனக்கு காமிக்கல. சார்ஜ் போட்டிருக்கேன், ஸோ இதில் 0.5 ஆம்ஸ் கன்சியூம் ஆகுது, ஆனால் எனக்கு என்ன வரல, சார்ஜிங் லோகோ வரல. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் இஷ்யூ. ஓகே, மற்றபடி ஃபோனில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் எதுவும் இல்லை. ஓகே, இப்போது ரியல்மி C55 நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன சிப்செட் இருக்குன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்றது நம்ம யோசிக்கணும். ஓகே, எடுத்தோம் கவுத்தோன்றது சார்ஜிங் ஐசியை போய் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது என்ன சிப்செட்டுன்றதை பாருங்கள். ஸோ ரியல்மி C55. ஸோ GSM Arena வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான், மீடியாடெக் சிப்செட் இருக்கா? ஓகே, அப்போது மீடியாடெக் சிப்செட்னாக்கா நம்ம இன்னும் என்னென்னலாம் செக் பண்ணணும். ஓகே, சார்ஜிங் லோகோ வரல. இப்போது நம்ம சார்ஜ் பேட்ரி ஆனில் இருக்குது, செட்டு ஆனில் இருக்குது, டிஸ்பிளே ஆன் கண்டிஷன் இருக்கும்போது 0.5 ஆம்ஸ் கன்சியூம் ஆகுதா? அப்போ என்ன அர்த்தம், எனக்கு VPH வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா விபஸ் வழியாக தான் ஜென்ரேட் ஆகுது. கிளியராக புரியுதுங்களா? இன்கேஸ் என்னோட விபஸ் வோல்டேஜ் சார்ஜிங் ஐசிக்கு இன்புட்டே ஆகலை அப்படின்னாக்கா எனக்கு 0 ஆம்ஸ் தான் கன்சப்ஷன் எடுத்துருக்கணும். கிளியராக புரியுதுங்களா? ஓகே, ஏன்னா லோட் ஆக்ட் ஆகுது இல்லையா, அதனால தான் எனக்கு கன்சியூம் ஆகுது. ஓகே, எனக்கு லோடே ஆக்ட் ஆகலை அப்படின்னாக்கா என்ன ஆகாது, எனக்கு சார்ஜர் ரீடிங்லாம் ஆம்ஸே கன்சியூமே ஆகாது. அப்போ கன்சியூம் ஆகுதுனாக்கா எனக்கு விபஸ் வழியாக தான் எனக்கு எது ஜென்ரேட் ஆகிருக்கு, VPH வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, அப்போது ஒரு ரஃப் டயக்ராமாக நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்னோட சார்ஜிங் ஐசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மீடியாடெக்கில் நீங்கள் குவால்காம் எடுக்கும் போது இந்த கான்செப்ட் பெருசாக உங்களுக்கு வராது. பட் மீடியாடெக்கில் வரும்போது எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸ் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து MT63. ஓகே, ஏன்னா மீடியாடெக்லேயே MT63 வந்து பவர் ஐசியை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ உங்கள் சார்ஜிங் ஐசி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா BQ ஐசி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை SCM ஐசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எலக்ட்ரிக் ஐசிஸ். ஓகே, அப்போது என்னோடய பின்னிலேருந்து ஃபஸ்ட் என்ன வருது, விபஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம குவால்காம்லாம் நம்ம பார்த்து நடுவில் OEP இருக்கும், அதெல்லாம் நான் வரையல. ஓகேங்களா? இப்போது நீங்கள் மீடியாடெக் சிப்செட் வரும்போது அந்த சார்ஜிங் லோகோ வருது இல்லையா, லைக் டிடக்ஷன் லைன் மாதிரி. ஓகே, அந்த லைன் பேர் என்னது, CHG LDO, சார்ஜிங் LDO. ஓகே, சரி, சார்ஜிங் LDOன்னு இருக்கும். இன்னொரு லைன் பேர் VCDT. ஓகே, வோல்டேஜ் சார்ஜ் டிடெக்ட். ஓகே, ஸோ அப்போது இங்கேருந்து எனக்கு ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் இருக்குது. ஸோ இது வழியாக எனக்கு என்ன போகுது, என்னோடய பவர் ஐசிக்கு VCDT லைன் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதில் எவ்வளோ இருக்கும், நம்மளுக்கு 0.6 to 1 வோல்டேஜ் நம்மளுக்கு இருக்கும். இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா தான் எனக்கு என்ன வரும், சார்ஜிங் லோகோ எனக்கு காமிக்கும். ஓகே, இல்லைனாக்கா எனக்கு டிடெக்டே ஆகாது. ஓகே, ஸோ இன்னொரு லைன் சொன்னீங்க இல்லையா, அது என்னது, சார்ஜ் LDO. ஸோ சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், அப்படியே போகும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.8 வோல்டேஜ் சம்திங் உங்களுக்கு வரும், CHG LDO. ஸோ இப்போ இந்த லைன் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குனாக்கா உங்களுக்கு என்ன எரர் வரும், வோல்டேஜ் எரர். ஓகே, இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டோன்னே என்ன வரும்,
வோல்டேஜ் எரர்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் எரர்னு வரல. ஓகே, ஸோ வோல்டேஜ் எரர் எப்போ வரும்? ஃபஸ்ட்டு சார்ஜிங் டிடெக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? வோல்டேஜ் எரரோ வேறு என்ன எரரோ அதெல்லாமே காமிக்கணும். எனக்கு ஆக்சுவல் இஷ்யூவே என்னது? டிடெக்டே ஆகலை. கிளியராக புரியுதுங்களா? அப்போ டிடெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா மேபி நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, R1 அண்ட் R2. ஓகே, ஸோ இந்த 2 ரெசிஸ்டரில் எதனா ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு டிடெக்ட் ஆகாது. இந்த செக்ஷனுக்கே எனக்கு இன்புட் வோல்டேஜ் போகலனாலும் எனக்கு என்ன ஆகாது? டிடெக்ட் ஆகாது. ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஸ்கெமேட்டிக் யூஸ் பண்ணுறீங்க, போனியோ சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்ப்போம்? யூஸ்வலாக வந்து இந்த ரியல்மிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கெமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ அது கொடுக்காம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா வெறும் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, பிட் மேப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெறும் சார்ஜிங் செக்ஷனை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு வைங்க. ஓகே, ஒரு நிமிஷம். சார்ஜிங் செக்ஷனை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்குது? என்னோடய பிடிபி கனெக்டர்லேருந்து விபஸ் லைன் எனக்கு வருது. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகுது? இந்த இடத்துல ஒரு என் டைப் மாஸ்ஃபெட் ஒன்று கொடுத்துருக்கானா? ஓகே, ஸோ இந்த மாஸ்ஃபெட்டு இந்த பக்கம் என்னது? கேட். ஓகே, ஸோ அப்போது இது என்னது? இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. கேட்டு தான் என்ன பண்ணுது? சாரி, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி தான் இந்த மாஸ்ஃபெட்டை என்ன பண்ணுது? எனேபிள் பண்ணுது. ஓகே, இங்கே வர 5 வோல்டேஜை இந்த பக்கம் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போயிடுச்சு. மற்றபடி விபஸ் எங்கன்னா காமிச்சிருக்காங்களா? வேறு எங்கன்னா இன்புட் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்களா? வேறு எங்கேயுமே இன்புட் ஆகலை இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ நம்மளுக்கு தெரியும் மீடியாடெக்கில் விசிடிடி லைன் இருக்கும், சார்ஜிங் எல்டிஓ லைன் இருக்கும், அதுக்கும் என்ன இன்புட் வோல்டேஜ் வருது? விபஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாக்கா பிட் மேப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிட் மேப் எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம இந்த பக்கம் விபஸ் இருக்கு இல்லையா? ஓகே, எப்போவுமே நீங்கள் அந்த விசிடிடி லைன் எடுக்கிறீங்க இல்லையா, ஓவிபிக்கு அப்புறமா செக் பண்ணுங்கள் விபஸ் லைன். ஓகே, நீங்கள் கனெக்டரில் இருக்கிற விபஸ் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓவிபி வரைக்கும் தான் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த விசிடிடி லைன், சார்ஜ் எல்டிஓ லைனை, அதுக்கான இன்புட் வோல்டேஜை செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஓவிபிக்கு அப்புறமா இருக்கிற லைனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இது வந்து ஓவிபிக்கான இன்புட்டு, இது என்னது? ஓவிபிக்கான அவுட்புட். அதனால தான் இங்கே விபஸ் யூஎஸ்பி இன் கனெக்டர். ஸோ கனெக்டர்லேருந்து இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன டேர்ம்ஸ் மாத்திரா? விபஸ் யூஎஸ்பி இன், இங்கே கனெக்டர்னு இல்லை, ஏன்னா இது வந்து ஓவிபியோட தாண்டிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எனக்கு ஆஸ் யூஷுவல் இந்த செக்ஷன்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே, ஆஸ் வெல் அஸ் எனக்கு இந்த லைனோட கண்டினியூஷன் வருது இல்லையா? ஸோ இது எங்கே போகுது? மேலே இந்த இடத்துல 2 ரெசிஸ்டர் கூட கனெக்ட் ஆகுதா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கான்? விபஸ் யூஎஸ்பி இன், இதுக்கும் விபஸ் யூஎஸ்பி இன், 2 ரெசிஸ்டர் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கான். வேறு ஹார்ட்வேர் சொல்யூஷன் நம்மளுக்கு என்ன பண்ணல, இது வந்து காமிக்கல. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு மேலே என்ன டேர்ம் மாறுது? எனக்கு சார்ஜ் எல்டிஓ. நம்மளுக்கு இங்கே போட்டிருக்க டயக்ராம் படி வந்திருக்கா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? விசிடிடி லைன். ஓகே, அப்போ இது R1 R2 வந்து புல் டவுன் ரெசிஸ்டர் தானே, அதனால தான் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்கான்? கிரவுண்ட் பண்ணியிருக்கான். அப்போது இந்த செக்ஷனுக்கு எனக்கு இப்போ என்ன வோல்டேஜ் வரணும்? எனக்கு 5 வோல்டேஜ். ஓகே, இப்போ அதை வருதா இல்லையான்றதை க்ராஸ் செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபோன் ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபோனை வந்து நான் என்ன பண்ணுறேன்? சார்ஜ் போடுறேன். ஓகே, ஸோ சார்ஜ் போட்டுட்டு, ஸோ தெரியுதா, எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து ஷீல்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் விசிடிடி லைனை செக் பண்ணலாம் அப்படின்னாக்கா. ஓகேடா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வோல்டேஜை வந்து செக் பண்ணலாம். ஃபோன் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டர் தானே நம்ம பார்த்தது. ஸோ இதில் எவ்வளோ வோல்டேஜ் இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்கணும்? 5 வோல்டேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே செக் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வருது? 0. ஓகே, அப்போ என்ன இருக்குது? எனக்கு ஓவிபிக்கு அப்புறமா 5 வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு, சார்ஜிங் ஏசிக்கும் இன்புட் ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் இங்கே வர சப்ளைல எனக்கு என்ன இருக்குது? கட் ஆஃப் ஆகிருக்கு. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? இதை ஜம்பர் அடித்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ நான் பேக் சைட்லேருந்து நான் ஜம்பர் எடுக்க போகிறது இல்லை. ஸோ இது போர்டோட ஃப்ரண்ட் சைடில் தானே இருக்குது. ஆல்ரெடி விபஸோட டெஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்ட்லேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஜம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு தேவைப்படுறது 5 வோல்டேஜ்.
அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு நார்மல் ஜம்பர் ஒயரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ செட் ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ செட் ஆன் ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா 1.4 ஆம்ஸ் எனக்கு எடுக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா 0.5 ஆம்ஸை நம்மளுக்கு தாண்டல. ஓகே, இப்போ எனக்கு 1.4 ஆம்ஸ் மேலே போயிடுச்சு. சார்ஜிங் லோவும் வருதா இல்லையான்றதை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு? சார்ஜிங் லோகோ வந்துடுச்சா? ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடுச்சா? ஓகே, ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன? சார்ஜிங் ஐசி சேஞ்ச் பண்ணுறதா? ஒரே ஒரு ஜம்பர். ஓகே, ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எப்போ பண்ணாலும் நீங்கள் குவால்காமும் சரி, மீடியாடெக்கும் சரி, ஓகே, ஸோ அதோட சர்க்யூட்ஸை உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், மேனுவலாக ஒரு ஐசியாக சேஞ்ச் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துருப்போம். சார்ஜிங் ஐசி சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ கடைசியில் என்ன பண்ணுறீங்க, பவர் ஐசி சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ என்ன இருக்கும், ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிருக்குமா? ஆயிருக்காது. ஓகே, சரி, நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்கும்போது இங்கேருந்து ஒருத்தர் அங்கேருந்து ஜம்பர் அடிக்கிறார். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஓகே ஆகிடும். ஆனால் ஏன் ஓகே ஆகுதுன்றது தெரியாது. எஸ், ஓகே, ஸோ நம்மளுக்கு பேசிக்காக ஒரு செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுது அப்படின்னாக்கா நம்மளாலே ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சண்டே வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.